இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் 91:14 சொல்லுகிறது, உன்னுடைய துன்ப வேளையில் நான் உன்னோடு இருக்கிறேன். அநேகருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில பலதரப்பட்ட விதத்துல துன்பங்கள் தொற்றிக்கொள்வது உண்டு. அது கணவன் மூலமாக வரக்கூடியதாக இருக்கலாம், மனைவி மூலமாக வரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது பசங்க மூலமாக வரக்கூடியதாக இருக்கலாம். உங்க குடும்பத்துல துன்பம் வரலாம், உங்க ஆபீஸ்ல துன்பம் வரலாம், உங்க பாஸ் மூலமாக துன்பம் வரலாம், நீங்க நடந்துகிட்டு போற வேளையில பாதையில அந்த துன்பம் வரலாம். இப்படி எப்பேற்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு துன்பம் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய துன்ப வேளையில நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எப்பேற்பட்ட துன்பத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க துன்பத்திற்குள்ளாக போய்கிட்டு இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை துன்பத்திற்குள்ளாக போய்கிட்டு இருக்குது. உங்க வாழ்க்கையை நினைச்சாலே உங்களுக்கு கண்ணீர் வருது, உங்க பசங்களை நினைச்சாலே உங்களுக்கு கண்ணீர் வருது, உங்க பெற்றோரை நினைச்சாலே உங்களுக்கு கண்ணீர் வருது. அப்படி என்கின்ற நிலை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த தருணத்துல நான் உன்னோடு இருக்கிறேன். உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் சூப்பரா போய்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ சில நாட்கள், சில மாதங்கள் அல்லது சில வருஷங்கள் தான் இந்த குறிப்பிட்ட பிரச்சனை. சில பேர் சொல்றாங்க இது மந்திர பில்லி சூனிய கட்டுக்களின் காரியம் அப்படின்னு சொல்லி, சில பேர் சொல்றாங்க இது தலைமுறை சாபம் அப்படின்னு சொல்லி, சில பேர் சொல்றாங்க இது மற்றவர்களின் பொறாமை எரிச்சல் மூலமாக வந்த காரியம் அப்படின்னு சொல்லி. இவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விடை, பதில் என்ன தெரியுமா? இந்த துன்பத்தின் வேளையில் உங்க கூட இருப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியதே கிடையாது. கானாவூர் திருமண வீடு அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷம் நொடி பொழுதில் காணாமல் போகின்ற அளவுக்கு அவர்கள் வீட்டில ஒரு திடீர் துன்பம் ஏற்பட்டது. என்ன அந்த துன்பம்? அங்கு இருந்த திராட்சை ரசம் காணாமல் போய்விட்டது. அது வரைக்கும் திராட்சை ரசம் இருந்தது, அது வரைக்கும் அந்த குடும்பத்துல அங்கு இருந்தவர்கள் மத்தியில இன்பம் இருந்தது, அது வரைக்கும் எந்த பிரச்சனை இருக்கல்ல, அது வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க, அது வரைக்கும் உங்க குடும்பத்துல எல்லாரும் எப்படி ஹாப்பியாக இருந்தார்களோ அது போன்று அவர்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. இப்போ துன்பம் வந்து விட்டது, என்ன பண்றது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா அங்கே நற்செய்தியாக இயேசு இருந்தார். அந்த குடும்பத்திற்கு நற்செய்தியாக இயேசு இருந்தார். அதே போன்றுதான் அன்னைக்கு கானாவூர் திருமண வீட்டுல துன்பம் வந்த பொழுது இயேசு ஆண்டவர் எப்படி அந்த குடும்பத்தின் மத்தியில இருந்தாரோ அதே போன்று உங்க குடும்பத்தின் மத்தியிலும் இன்னைக்கு இயேசு நிற்கிறார். அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், உங்க கூடவே இருக்கிறார். அவர் அன்னைக்கு கானாவூர் திருமண வீட்டுல இருந்தபடியால அங்கு காணாமல் போன திராட்சை ரசத்தை மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கல, மாறாக காணாமல் போன திராட்சை ரசத்திற்கு பதிலாக யாருமே எதிர்பாராத அளவுக்கு மிக மிக சிறப்பான திராட்சை ரசத்தை கொடுத்து அவர்கள் துன்பத்தை இன்பமாக மாத்திரம் மாற்றிவிடவில்லை, மாறாக மிக மிக சிறப்பான இன்பமாக மாற்றி கொடுத்தார். அதே போலதான் இன்னைக்கு நீங்க அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றபடியால் அவர் இன்பமாக மாற்றி கொடுப்பார். அப்படி மாற்றி கொடுக்கின்ற பொழுது நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக மகிழ்ந்து இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்வு கடந்த நாட்களில் எப்படி அந்த மகிழ்வு இருந்ததோ அதிலும் பார்க்க பல மடங்கு அதிகமாக உங்களது வாழ்க்கை வந்து சேர நீங்களும் சிகரங்களை உயரங்களாக